முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னாச்சி பழம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா அன்னாசி பழத்தை தெய்வ பூஜை காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், மரபணு மாற்றப்படாத உயர் ரக நமது நாட்டு ரக அன்னாசி பழமாக இருந்தால் தாராளமாக எந்த ஒரு பூஜை காரியங்களுக்கும் பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நமது வீட்டு சமையல் அறையிலும் நாம் உணவருந்தக்கூடிய இடங்களிலும் அன்னாசி பழத்தை வைத்திருப்பதால் நன்மையான பலன் நமக்கு வந்து சேரும் என்று சீன வாஸ்துவில் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது இல்லத்திற்கு முன்புறமாக அன்னாசி பழ செடிகளை வளர்த்து வருவதால் நமது இல்லத்திற்கு நல்ல அதிர்வலைகளை அந்த அன்னாசி பழ செடிகள் பெற்றுத்தரும் என்று சீன வாஸ்துவில் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் ஒரு கூடுதல் தகவலாக, மரபணு மாற்றப்படாத உயர் ரக நமது நாட்டு ரக அன்னாசி பழ செடிகளுக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இருப்பதாகவும் சீன வாஸ்துவில் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, இன்று அடியேனுக்கு தெரிந்த அன்னாசி பழம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை அடியார்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டோம். மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியேனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நமத்திட்டு ஓலப் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய்.